வணக்கம் சார். வணக்கம். 2026 பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கு. ஸோ இந்த நேரத்துல மார்க்கெட்டும் ரொம்ப வாலடைலா இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஓவராலா இந்த பட்ஜெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 2026 பட்ஜெட் வரப்போகுது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கு சார்? ஸோ இந்த 2026 பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த டிஃபென்ஸுக்கு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த துறைகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து பட்ஜெட் கொஞ்சம் அமையும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு வரும்பொழுது கடந்த வருடமே வந்து அந்த டேக்ஸ் லேப் வந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து உயர்த்திருக்காங்க. இப்போ வந்து அந்த டாக்ஸ் லேப் அப்படிங்கிறது வந்து மேலும் உயர்த்தறதுக்கு உண்டான சான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இன்னும் சில விதமான டாக்ஸ், அதாவது அந்த டிடிஎஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த டிடிஎஸ் வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நீங்க ஒரு இதுக்கு வந்து அதாவது ஒரு ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதுக்கு 1% டிடிஎஸ் டிடெக்ட் பண்றாங்க. இதுவே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா 1% டிடிஎஸ். ஆனால் வந்து வேற சில இதுக்கெல்லாம் 5%, 10%. இந்த டிடிஎஸ் வந்து ஒரு 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 இது சீர்நிலைமை இல்லாம ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கிறது. அதை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த புது டாக்ஸ், இந்த நியூ டாக்ஸ் ரிஜிம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டாக்ஸ் ரிஜிம்கே வந்து எல்லாத்தையும் மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் வந்து நான் பார்க்கிறேன். டாக்ஸ் பத்தி முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல மார்க்கெட் சார்ந்த முதலீடுகளுக்கு நிறைய மக்கள் உள்ள வராங்க. மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்து இல்ல பங்குச்சந்தை சார்ந்து டாக்ஸ்ல ஏதாவது ரிலாக்ஸேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது மாதிரி எதிர்பார்க்கலாமா சார்? இப்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க கடந்த வருடம் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து 10%லேருந்து 12.5% வரைக்கும் ஆக்கினாங்க. அதே மாதிரி வந்து அந்த எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது வந்து 1,25,000 rupees வரைக்கும் ப்ராஃபிட் இருந்தாக்க அதுக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை வந்து இந்த பங்குச்சந்தையில் நுழையறதுக்கு அது ஒரு கொஞ்சம் ஒரு வாய்ப்பாக வந்து அமைஞ்சுது. இந்த வருஷம் வந்து எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1.25 lakhs அப்படிங்கிறத வேணா கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். மேபி ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகப்படுத்தலாம். அந்த மாதிரி அதிகப்படுத்தினாங்கன்னா அது வந்து ஆக்சுவலி இன்னும் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை வந்து பங்குச்சந்தைக்குள்ள முதலீடு செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஏதுவா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பொதுவாகவே பட்ஜெட் அப்படின்னா எல்லா துறைகள் பத்தின அறிவிப்பும் வரும். இல்ல பெரும்பாலும் ஒரு துறையை பத்தின வளர்ச்சி திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அதிகமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்லயும் இதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ இந்த பட்ஜெட் 2026க்கு முன்னாடி செக்டர் வைஸா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எதுக்கெல்லாம் ப்ரிப்பேரா இருக்கணும் சார்? இந்த இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செக்டர் அப்படின்னாக்கா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் அப்படிங்கிறது ஒண்ணு எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு பட்ஜெட்லயுமே பாத்தீங்கன்னா இது வந்து இவங்களோட மூணாவது ஐ திங்க் 2024 அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 24 பட்ஜெட் முடிஞ்சது, 25 இது மூணாவது பட்ஜெட் இது ஆக்சுவலி. ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு. அந்த துறையை வந்து பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே துறையிலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பலவிதமான முன்னேற்றங்களை வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ரயில்வே துறையிலையும் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் எனர்ஜி, அதாவது வெஹிக்கிள்ஸ், அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இது இருக்கு பார்த்தீங்களா துறை, அந்த துறையிலையும் வந்து நிறைய இப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருடம் வந்து அது கொடுக்கக்கூடிய சலுகைகள், அதுக்கு கூடிய அதை முன்னேற்றத்துக்கு கொண்டு போறதுக்கு உண்டான என்ன வழிமுறைகளோ அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பட்ஜெட்ல இருக்கிறதுனால அந்த துறையையும் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கணித்து பார்க்கலாம். அந்த துறை 3 துறைகளையுமே வந்து நம்ம கண்டிப்பா வந்து கண்காணிக்கலாம். இந்த 3 துறைகளுக்கும் வந்து
வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. எந்தெந்த செக்டர்ஸுக்குலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? ஸோ யூசுவலாவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வர மார்க்கெட்ல அதோட இம்பாக்ட், அதோட வொலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறத நம்ம எப்பயுமே அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ இந்த தடவையும் அதே மாதிரியான வொலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ செக்டர் வைஸா மார்க்கெட் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணும் சார்? இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த துறைக்கு வந்து அதிக சலுகைகள் கொடுக்குறாங்களோ அந்த துறையோட பங்குகள் அன்னைக்கு உயர்ந்தும், எந்த துறை வந்து கண்காணிக்கப்படலையோ அந்த துறைக்கு வந்து அந்த துறை வந்து பங்குச்சந்தையில அந்த துறையோட மதிப்பு வந்து கம்மியாகவும் வந்து காணப்படும். அது வந்து வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது அன்னைக்கு அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு நீண்ட கால முதலீடு அப்படின்னு வரும்பொழுது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய எந்த விதமான தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தாது. ஏன் லாங் டேர்ம்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றீங்க சார்? ஏன்னா நிறைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்முக்கு அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதா? இல்ல, அதாவது லாங் டேர்முக்கு வந்து பேசிக்கலி பாத்தீங்கன்னா எந்த துறை இப்போ இந்த வருட வந்து அவங்க வந்து இந்தந்த துறைகள்ல வந்து முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சலுகைகள் வழங்குறாங்க, இல்லைன்னா வந்து அந்த துறைக்கு வந்து அதிகமான ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த துறை அதிகமாக வளரும் பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபண்ட் மேனேஜரே வந்து அந்த துறைகளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து பங்குகளை வந்து ஒரு சில பங்குகளை விற்று ஒரு சில பங்குகளை வாங்கி அதை வந்து ஈடுகட்டிடுவாங்க. இதுவே நம்ம வந்து தனியா நம்ம வந்து பங்கு சந்தையில முதலீடு பண்ணி நம்ம வாங்குறோம் அப்படின்னாக்க அந்த சமயத்துல தான் வந்து நம்ம வந்து அந்த போர்ட்ஃபோலியோ நம்மளே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சேஞ்சஸோ நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜரே வந்து எல்லா சேஞ்சஸும் பண்றதுனால ஒரு நீண்ட கால அடிப்படையில எவ்ரி வருஷம் ஏதாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸும் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸும் அதை மாத்திட்டு இருக்கிறதுனால நீண்ட கால அடிப்படையில இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட. பட்ஜெட்டுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டியில தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு சில மாசங்களுக்கு முன்னாடி வந்தது. சமீபத்துல இந்த சின் குட்ஸ் மேலான எக்ஸைஸ் டியூட்டியை அதிகப்படுத்தி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் எல்லாமே பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பட்ஜெட்ல பெருசா மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ற அளவுக்கோ இல்ல மார்க்கெட்ல ஒரு வொலட்டிலிட்டியை கிரியேட் பண்ற அளவுக்கோ அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார்? ஒரு சில அறிவிப்புகள் வந்து பட்ஜெட் அன்னைக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அறிவிப்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அறிக்கையாகவும் இருக்கலாம், இல்ல இந்த கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அதை பற்றிய அறிவிப்புகளாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையா இருக்கட்டும், ரயில்வே துறையா இருக்கட்டும், இல்ல வந்து கிரீன் எனர்ஜி அந்த துறையா இருக்கட்டும், அந்த மாதிரி அறிவிப்புகள் எல்லாமே வந்து அன்னைக்கு பட்ஜெட் அன்னைக்கு மட்டும்தான் வந்து அதை வெளிப்படுத்தும். பட்ஜெட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு இன்னும் 2 வாரங்கள் இருக்கு. சோ பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த ப்ரீ பட்ஜெட் செஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டைம்ல மார்க்கெட்டோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? இன்வெஸ்டர்ஸ் இந்த டைம்ல மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணும் சார்? முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்வதற்கு அவங்க எஸ்ஐபிலே முதலீடு செய்வாங்க, லம்சமாவும் முதலீடு செய்வாங்க. இதுல மெயினா வந்து பார்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐபில முதலீடு செய்யறாங்கன்னா இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து அந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஏதுவா தான் இருக்கும். அதாவது பங்குச்சந்தை வந்து இறக்கத்துல இருக்கும்போது அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அதிக யூனிட்டுகள் வந்து வாங்குவாங்க. இதுவே வந்து பங்குச்சந்தை மேல போயிருக்கு அப்படின்னா பழைய யூனிட்டுகள் வாங்கினதோட என்ஏவி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால ஒரு எஸ்ஐபி முதலீட்டாளர்களுக்கு வந்து இந்த 15 நாள் வாலட்டாலிட்டி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்துறாரு. அதாவது நீண்ட கால அடிப்படையில முதலீடு பண்ணும்போது இதுவே வந்து ஒரு லம்சமா இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து முதலீடு முடிவுகளை முதலீட்டாளர்களே ஷார்ட் டேர்ம்ல ஒரு லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்காக முதலீடு செய்யறவங்க இருப்பாங்க, லாங் டேர்ம்காக முதலீடு செய்யறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்மே பட்ஜெட்டை எப்படி பார்க்கணும்? பட்ஜெட்டை பேஸ் பண்ணி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அலோகேஷன்ஸ் ஏதாவது அவங்க செய்ய வேண்டியிருக்குமா? கண்டிப்பா. ஆக்சுவலி பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுன்னு வரும்பொழுது உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அதாவது எந்தெந்த துறையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத வந்து முன்னாடியே ஒரு சில இது கண்காணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது இப்ப ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்னா டாக்டிக்கலா வந்து எந்தெந்த துறைகள் வந்து அறிவிப்புல வந்து வளர்ச்சிக்கு ஏதுவா இருக்கு, எந்தெந்த துறையில வந்து பட்ஜெட்ல வந்து ஒதுக்கீடு செய்யல,
அந்த துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பங்குகளை வந்து விற்பதோ வாங்குவதோ செய்யறது வந்து மிகவும் சிறந்தது. இதுவே வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில ஒரு பங்குச்சந்தையில முதலீடு பண்றாங்க அப்படின்னாக்க, நீண்ட கால அடிப்படையில பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கறத வந்து அலோகேட் பண்ணிட்டு இந்த டைம்ல வந்து கொஞ்சம் அதுல வந்து மைனர் சேஞ்சஸ் அப்படிங்கறது வந்து பண்ணாலே போதும். ஆனா இதுவே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீட்டு முடிவுகள் எடுக்கும் பொழுது அதுல எஸ்ஐபி பண்றதும் சரி இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி அவங்க வந்து ஒரு ஸ்டாகர்ட் மேனர்ல ஒரு லம்சம்மா வந்து முதலீடு பண்றது இந்த டைம்ல வந்து சிறந்ததா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே இந்த செக்டர் பேஸ்டு இல்ல தீம் பேஸ்டு ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யறவங்களும் இருப்பாங்க. பட்ஜெட் அப்படிங்கிறது மோர் இந்த செக்டர் பேஸ்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரக்கூடிய ஒரு ஈவெண்டா தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்? இந்த செக்டரல் ஃபண்ட்ஸ்ல இப்போ எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறது சரியா இருக்குமா சார்? செக்டரல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்போதே பாத்தீங்கன்னா நீண்ட கால அடிப்படையில வந்து செக்டர் ஃபண்ட்ஸை விட வந்து உங்களுக்கு டைவர்சிஃபைடு ஃபண்ட்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். செக்டர் ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரி எக்ஸிட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்ல வந்து என்னென்ன துறைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எது கொடுக்கல இதெல்லாம் அறிஞ்சு நம்ம வந்து அதோட என்ட்ரி பாயிண்ட்டும் முக்கியம், எந்த டைம்ல வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறதும் முக்கியம். அது தெரிஞ்சவங்க ஒரு 10% வரைக்கும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஓவரால் போர்ட்ஃபோலியோல ஒரு 10% வரைக்கும் வந்து இந்த ஒரு ஒரு துறை சார்ந்த இது மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து வாங்குறது வந்து உத்தமம். அந்த 10-15% மேல அந்த துறையில வாங்குறது அப்படிங்கிறது தேவையில்லை. அதே மாதிரி வந்து அந்த செக்டர்ஸ்ல முதலீடு பண்ணும் பொழுது எந்தெந்த செக்டர் நல்லா பண்ணும், எந்தெந்த செக்டர் வந்து அடுத்த ஒரு வருடத்திற்கோ இல்ல வந்து 2-3 வருடத்திற்கு வந்து எது நல்லா பண்ணும் அப்படிங்கிறத பார்த்து அந்த துறையில வந்து முதலீடு பண்றது வந்து மிகவும் சிறந்தது. ஓவராலா மார்க்கெட் கண்டிஷனை நம்ம பார்க்கும்போது இப்போ நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிலாம் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால மார்க்கெட்ல ஒரு வாலட்டிலிட்டியும் இருக்குது. இதை சரி பண்ற அளவுக்கோ இல்லை இதை பேலன்ஸ் பண்ற அளவுக்கோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்குமா சார்? கண்டிப்பா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது கிடையாது. பட் உலக அளவுல வந்து அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இந்த நம்மளோட இதுலயே இந்த பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் சார்ந்த இது வந்து துறை அறிவிப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து காணப்படலாம். ஸோ அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய டிஃபென்ஸ் பொருட்களை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ற லெவல்ல இருக்கும். ஸோ அதனால அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் இந்த டிஃபென்ஸ் சார்ந்த துறையில வந்து அதிக அறிவிப்புகள் வரும். அதுக்கு நிறைய பட்ஜெட்ல அலோகேட்டும் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து முதலீட்டாளர்கள் வந்து முடிவு எடுத்து அடுத்தது நம்ம மார்க்கெட் பத்தியோ இல்ல மற்ற விஷயங்கள் பத்தியோ எனக்கு அதிகமா தெரியாது, நான் ஏதோ சோஷியல் மீடியால தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எஸ்ஐபி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வெறும் எஸ்ஐபி மூலமா மட்டுமே பங்குச்சந்தையில முதலீடு செய்யற முதலீட்டாளர்கள் இவங்கெல்லாம் பட்ஜெட் என்ன நடக்குது, என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இதன் மூலமா மார்க்கெட்டுக்கு என்ன தாக்கம் வருது அப்படிங்கறதெல்லாம் க்ளோஸா கவனிச்சு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுமா? இல்ல அதெல்லாம் அவங்க பெருசா கேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல எஸ்ஐபி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாமா சார்? எஸ்ஐபி முதலீட்டாளர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் ஈவெண்ட் தான். ஸோ அதனால அந்த ஒரு நாள் ஈவெண்ட்ல வந்து மேல கீழே போகுமா அப்படின்னா அதை வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீண்ட கால அடிப்படை அதாவது அந்த டைமிங் த மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இம்பாசிபிள். அதுக்கு டைம் இந்த மார்க்கெட் எவ்வளோ காலம் வந்து அந்த எஸ்ஐபியில் வந்து முதலீடு செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்க வந்து இந்த பட்ஜெட்டை வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து பார்த்துட்டு இது பண்ணணும், ஒரு எந்த ரியாக்ஷனும் எடுத்துக்கணும், எந்த ஆக்ஷனும் அவங்களோட போர்ட்ஃபோலியோல பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நீண்ட கால அடிப்படையில் அவங்க ஒரு டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. அவங்க வந்து அந்த எஸ்ஐபியை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். இன்னும் வந்து அவங்களோட வருட வந்து அவங்களோட எஸ்ஐபி தொகையை அதிகப்படுத்தலாமே ஒழிய அதை வந்து குறைக்கிறதோ இல்லை நிறுத்துறதோ அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நல்லதில்லை. ஓவராலா இப்போ நிறைய முதலீட்டாளர்கள் பட்ஜெட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட்ஜெட்ல என்ன நடக்க போகுது, என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான முதலீட்டாளர்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? இந்த பட்ஜெட்ல வர செய்திகளை பொறுத்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் அவங்க மாத்திக்கணுமா? இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி அவங்க முதலீட்டு முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, நம்ம வந்து நம்மளோட டெசிஷன்ல நம்ம எதுவுமே பண்ணல. நம்ம ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுனால, இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து முதலீட்டை வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் பண்ணலாமா, முன்னாடி பண்ணலாமா அப்படிங்கிற முடிவுகள்லாம் தேவையில்லை. நம்மளோட தேவைகள் என்ன? என்னோட கோல்ஸ் என்ன? என்னோட அப்ஜெக்டிவ் என்ன? எவ்வளோ காலம் என்னால் முதலீடு பண்ண முடியும்? என்னோட ரிஸ்க் அப்படைட் என்ன? இதை மூணையும் அறிஞ்சுக்கிட்டு எப்போ வேணாலும் அவங்க முதலீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே லம்சமா இருந்ததுன்னா ஒரே நேரத்தில் வந்து முதலீடு பண்ணாம அதை வந்து எஸ்டிபி மூலமா அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு, ஒரு 20-24 வாரங்களுக்கு வந்து முதலீடு செஞ்சாக்க இந்த பங்குச்சந்தையில் இருக்கிற ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து அதிகமாக அலோகேட் ஆகலாம். இந்த காஸ்ட் ஆஃப் ஆவரேஜிங் அப்படிங்கிறது வந்து லம்சம்லையும் ஒரு 6 மாசத்துக்கு வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதனால இந்த முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, எவ்வளோ காலங்கள் அவங்களால வந்து முதலீடு செய்ய முடியும், அவங்களோட ரிஸ்க் எடுக்கும் தன்மை என்ன, இதை பேஸ் பண்ணி தான் வந்து முதலீட்டு முடிவுகளை எடுக்கணுமே ஒழிய பட்ஜெட்டை பேஸ் பண்ணி முதலீட்டு முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய தேவையில்லை. அதே மாதிரி பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய வாலட்டிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி காலத்திலேயே பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா இருக்கிறவங்க அது இருக்கிற வாலட்டிலிட்டியை பார்த்துட்டு அன்னைக்கே அதில் போய் இன்வெஸ்ட் பண்றது, கொஞ்சம் பணத்தை உள்ள போடுறது சரியா இருக்குமா? பட்ஜெட் டே அன்னைக்கு ஒரு சாதாரண ரீட்டைல் முதலீட்டாளர் என்ன செய்யணும் சார்? ஒரு சாதாரண ரீட்டைல் முதலீட்டாளர் பட்ஜெட் அன்னைக்கு நம்ம வந்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கட்டாயம் இல்லை. அன்னைக்கு அதிக பாயிண்ட்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து 2%, 3% வந்து மார்க்கெட் வந்து இறங்கிச்சு அப்படின்னா அன்னைக்கு முதலீடு செய்யறது வந்து மிகவும் நல்லது. அது இல்லாம வந்து உங்களுக்கு சும்மா ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்ஸ் தான் வந்து சென்செக்ஸ் புள்ளிகள் குறைஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல எந்த முடிவுகளும் எடுக்கணுன்ற ரசீது இல்லை. அன்னைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 1% மேல 2%, 3% அந்த மாதிரி குறைஞ்சிருந்ததுனால் அவங்க வந்து அன்னைக்கு வந்து முதலீடு பண்றது வந்து மிகவும் சிறந்ததா இருக்கும். பட்ஜெட் 2026ல நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ அன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.